இறைவன் மனிதனாக படித்தா மனிதனாக வாழும். மனிதனில் எப்போ அடையுதுன்னா நல்ல குணத்தில் தான். பணம் கோடி கோடியாக இருக்குது, குணம் கெட்டு போச்சுன்னா மனுஷன் தான் கேட்பாங்க. பணம் நிறையா இருக்குது, குணம் கெட்டுச்சுன்னு சொன்னால் அவனை மனுஷன் கேட்பாங்க. நல்ல குணத்தோடு வாழ்ந்தா பணம் இல்லைனா கூட நல்ல மனுஷன் சொல்லுவாங்க. அப்போ குணத்தை அடைஞ்சால் தான் மனிதன் நிலை அடைய முடியும். அதுதான் புண்ணியங்கள் இருக்குது, மனிதன் கண்ணியம் இருக்குது. அந்த கண்ணியமான வாழ்க்கை வேலையில் இப்போ குணங்களில் நம்ம கவனம் செலுத்தணும். குடும்பத்திலிருந்து அந்த குணத்தை செலவு பண்ணணும். பெரும்பாலும் குடும்பங்களில் பிரச்சனைகள் வர்றது காரணமே ஒருத்தரை பற்றி ஒருத்தர் குற்றம் பகமை வெறுப்பு நிறைய இருக்குது. கணவனை பற்றி மனைவிக்கு, மனைவி பற்றி கணவனுக்கும், பிள்ளைங்களை பற்றி பெற்றவங்களுக்கும், பெற்றவங்க பற்றி பிள்ளைங்களுக்கும், சகோதரர்களை பற்றி குற்றவங்களுக்கும் எல்லாரையும் மன்னிக்கிறதுக்காக அழகான சூழ்நிலை, புண்ணியத்தை சம்பாதிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இவர் ஒவ்வொரு நாளும் அமைச்சு கொடுக்குறான். நான் மன்னிக்க மாட்டேன், பொறுத்துக்க மாட்டேன், சகிச்சுக்க மாட்டேன், அவங்க எப்படி பேசலாம், இவங்க பேசலாம், எப்படின்னு சொல்லி ஒருத்தர் குறைகளோட இருந்துட்டு இருக்கோம். இறைவன் நிறைவில் பார்க்கலாம், நம்ம குறையை பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தையும் ஒரு நன்மை இறைவன் வச்சிருப்பான். அந்த ஞானங்கள் இறைவன் கேட்கணும். இவ்வளவு காலம் குறை பேசி பழகிட்டோம், குற்றமாகியும் பழகிட்டோம், அதனால கேடா வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம். இனிமேல் மன்னிச்சு வாழணும். வேதம் மன்னிக்கிறதுக்காக தான், குரான் மன்னிக்கிறதுக்காக தான். குரானாவே மன்னிப்பு தான். இது வரைக்கும் யாரை மன்னிச்சிருக்கோம்? மன்னிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கோம், யாரும் மன்னிச்சது இல்லை. மன்னிக்கிறதுக்கு மனசு இருந்து கேட்குறோமா? மன்னிக்கப்பட்ட பெரியவனே, மனசு எனக்கு வேணுமே, கேட்கறது இல்லை. மன்னிக்க முடியலையே என்னால், கேட்கறது இல்லை. நம்ம யாரை குற்றவாளி அனுப்பிச்சிருக்கோமோ அவனை மன்னிச்சு வாழ வச்சுட்டு இருக்காங்க, நம்மளோட நிலையில் இருக்காங்க. ஆனால் நம்ம அவங்கள பற்றி கோபங்களும் பயமையும் வெறுப்பையும் குற்றம் குறை பேசிகிட்டே இருக்கிறோம். நாம் பின்தங்கிறோம், அவன் முன்னாடி போயிட்டுருக்கான். தவறு பண்ணக்கூடியவங்க வருந்துட்டா போதும், அது திருந்ததுக்கு அவன் திரும்பினா போதும், அவன் மன்னிச்சு அவனை அதோட அழகான வாழ்க்கை வாழ வைப்பான். அவர் செய்த மீதி நன்மையை மாற்றி கொடுக்கவும் செய்வான். அப்படி ஒவ்வொருத்தரையும் வாழ வச்சுட்டு இருக்கும்போது நம்ம அந்த காலத்தில் நடந்த அந்த விஷயத்தை அப்படியே மனசில் வச்சுக்கிட்டு இப்படி பேசுகிறாங்க, இப்படி செஞ்சாங்க, இப்படி நடந்துக்கிட்டாங்க, அதையே வச்சுட்டு வந்துட்டு இருக்கோம், பின்தங்கி விட்டோம்.